எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9வது மேட்ச் ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்சுக்கான டைம் 7:30 PM. எங்கே நடக்குதுன்னா சவாய் மன்சிங் இண்டோர் ஸ்டேடியம். 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சுக்கான ஒரு பிச் ரிப்போர்ட் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பிச் ரிப்போர்ட் குட் பேட்டிங் பிச் அண்ட் குட் ஃபார் ஸ்பின்னர்ஸ். நல்ல பேட்டிங் ட்ராக், நேற்று நடந்த மேட்ச் மாதிரியே ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் அண்ட் குட் ஃபார் ஸ்பின்னர். ஆவரேஜாகவே 180 ரன்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் அடிக்கிறாங்க. ஆவரேஜ் 180 ரன்ஸ். ஃபாஸ்ட் 6 விக்கெட்டும் ஸ்பின்னு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து இந்த பிச் ரிப்போர்ட்டான சிம்பிள் டீட்டெயிலான ஒரு விஷயம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டாப் பிளேயர் அட் திஸ் வென்யூ. இந்த வென்யூவில் ஒரு டாப் பிளேயர் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதில் வந்து ரிஷப் பண்ட் அப்படிங்கிறது ரொம்ப டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு 2 மேட்சஸ் அண்ட் ஆவரேஜாக 48 ரன் 179 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிட்டு இருக்காரு. நல்ல டாப் பர்ஃபார்மர் இந்த கிரவுண்ட். அதுக்கப்புறம் ஆவேஷ் கான், ஒயிட் சகால், இவங்க 2 பேருமே 2 மேட்ச் 1.5 விக்கெட்ஸ், 5 மேட்ச் 1.4 விக்கெட்ஸ். ஆவரேஜாக இந்த 3 பேர் வந்து நல்ல டாப் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி டேட்டா சொல்லுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த மேட்சுக்கான ஸ்கோர்ஸ். ராஜஸ்தான் ராயல் 214 2 விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்காங்க. அந்த ராஜஸ்தான் ராயலுக்கு தான் இன்னைக்கு நமக்கு மேட்ச். ராஜஸ்தானோட லோயஸ்ட் ஸ்கோர் 59-14. இந்த கிரவுண்டோட ஹையஸ்ட் ஸ்கோரும் லோயஸ்ட் ஸ்கோரும் சாதனையை வைத்திருப்பது ராஜஸ்தான் ராயல். பவுலிங்கோடைய லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்ப்போம். இதில் வந்து ஃபாஸ்ட் 23 விக்கெட்டும் ஸ்பின் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க 28 விக்கெட்டும், ஆல்மோஸ்ட் சேம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த பவுலிங் இந்த வென்யூவில் லாஸ்ட் 5 மேட்சஸாக நடந்த ஓவரால் விக்கெட்ஸ். இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக். டோட்டலாக 53 மேட்ச் விளையாடி இருக்காங்க. இந்த 53 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு இப்போ பேட் பண்ண டீம் 19 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 34 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங் ப்ரிஃபரபிள், பட் நவடேஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் நல்லா ஒர்க் ஆகுது. இந்த வெனியோட T20 ஸ்டாட்டிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். 18 பேட்டிங் ஃபஸ்ட்டும் பேட்டிங் செகண்ட் 34 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பாருங்கள். பிலோ 150ல் 16, 150 to 169ல் 19, பிட்வீன் 170 to 189ல் 9, அபவ் 190ல் 9 ஸ்கோரிங் பேட்டர்னாக அமைஞ்சிருக்கு. இதோட 8 வெட் ரெக்கார்ட்ஸ். டெல்லி வான் 7 மேட்ச், ராஜஸ்தான் ராயல் வான் 3 மேட்ச் அண்ட் டோட்டல் 10 மேட்ச் விளையாடிருக்காங்க. டெல்லி இஸ் எ டாமினேட்டிங் பிளேயர், டாமினேட்டிங் டீம். 3 மேட்ச் மட்டும்தான் ராஜஸ்தான் ராயல் வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி வந்து பயங்கரமாக 8 வெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது ரீசெண்ட் மேட்சஸ் வென்யூ இன் லாஸ்ட் ஃபியூ IPL மேட்சஸ் பார்க்கலாம். இதில் ராஜஸ்தான் ராயல் 193 for 4 20 overs, LSE 173 for 6 20 overs அண்ட் ஓவரால் இந்த ட்ராக் வந்து ஃபாஸ்ட்டுக்கு 7, ஸ்பின்னுக்கு 3 ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி RCB 171 for 5 அண்ட் ராஜஸ்தான் ராயல் 59 for 10 10.3 ஓவர்ஸ். ஃபாஸ்ட்டு 7, ஸ்பின்னு 7 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் ராஜஸ்தான் ராயல் 214 for 2 and 20 overs, SRH 217 for 6 20 overs. SRH வின் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டு 3, ஸ்பின்னு 5. ராஜஸ்தான் ராயல் 118க்கு 10, GT 119 for 1 and 13.5 overs, ஃபாஸ்ட்டு 3, ஸ்பின்னு 6 விக்கெட். அப்போ இங்கே ஓவராலாக பாருங்கள் 1 2 3 4 4 மேட்சஸ் 4 இன்னிங்ஸ் வந்து நல்ல ஹையஸ்ட் இன்னிங்ஸ் ஆகும். மீதி 4 இன்னிங்ஸ் வந்து லோயஸ்ட் இன்னிங்ஸ் ஆகும் நடந்திருக்கு. 50-50 ஆப்ஷன்ஸில் இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும், இதெல்லாம் வந்து பவுலிங் ட்ராக்காக இருக்கும். அங்கே அந்த கிரவுண்டில் 2 பிச்சஸ் மேபி இருக்கலாம். அதனால தான் எந்த பிச்சுன்னு பார்த்துட்டு இந்த பிச்சுனா இதுக்கேற்ற மாதிரி, இந்த பிச்சுனா பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். அடுத்தது அந்த ட்ரீம் 11ல் பாருங்கள் 39 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 39, 25, 113 ஒரு ட்ரீம் டீமில் கண்டிப்பாக இருந்திருப்பார். பராக் ட்ரீம் டீமில் இருந்திருப்பார். அதே மாதிரி டி ஜூரல் ட்ரீம் டீமில் இருந்திருப்பார் லாஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் வந்து இந்த சைடு பாருங்கள், வார்னர் கண்டிப்பாக இருந்திருப்பார், சாய் ஓப் இருந்திருப்பார், வேறு யாரும் போரல் இருந்திருப்பார், குல்தீப் யாதவ் இருந்திருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரீம் டீமில் அவங்க கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு செலக்டட் பர்சன்டேஜ். இப்போது இதில் பாருங்கள் 95%, 94%, 91%, 88%, 78%. இந்த டாப் 1 2 3 4 5 இந்த 5 பிளேயர் பாருங்கள்
91, 94, 95, 78, 88. ஜெய்ஸ்வால் ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு பிளேயர். ஒரு மேட்ச் போன மேட்ச் அடிக்கல, பட் அவருடைய பாயிண்ட்ஸ் பாருங்க 39 பாயிண்ட்ஸ். பட் இந்த மேட்ச் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஜெய்ஸ்வால் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர். அதே மாதிரி மிச்சல் மார்ஷ் 28 பாயிண்ட். இந்த மேட்ச் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ் மேபி பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி டேவிட் வார்னர் போன மேட்ச் வந்து 50 பாயிண்ட். ஸோ இந்த மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜெய்ஸ்வால், வார்னர். பட்லர், மார்ஷுங்கிறது பட்லர் வந்து சம் இன்கன்சிஸ்டன்டியாக விளையாடுறாரு. ஸோ அதனால அவர் பிக் பண்ணுறதுல ஒரு 50, இவரும் 50-50 ஆப்ஷன்ஸ் மாதிரி. பட் இந்த 2 பேருமே டாப். இந்த 2 பேர் ரிஷப் பண்ட், இந்த 3 பேர், இந்த 4 பிளேயரில் ஒரு 2 பிளேயர் அடித்தாதான் டெல்லி பிழைக்கும், இல்லைன்னா டெல்லி வந்து ரொம்ப ரொம்ப டஃப். அதே மாதிரி டி ஸ்டப்ங்கிறவர் ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர். 6.56% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை வந்து டெல்லியில் நீங்கள் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டி ஜோரல், எட்மயர்னா செகண்ட் பேட்டிங். டி ஜோரல் 17.36. இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் 59 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ இவரையும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அஸ்வின் லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, 29 பாயிண்ட். அதே அஸ்வின் 36% தான் வச்சிருக்காங்க. ஸோ இவரை மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். ட்ரெண்ட் போல்ட் வந்து அதிகமான பர்சன்டேஜில் இருக்காரு, 62. இந்த மேட்ச் நான் அவர் ஸ்கிப் பண்ணுறேன். சந்தீப் சர்மா ஒரு நல்ல போலர், ஒரு டெத் போலர். அதே மாதிரி ஆவேஷ் கான் அப்படிங்கிற ஒரு டெத் போலர். அதே மாதிரி சந்தீப் சர்மா, இஷாந்த் சர்மா அண்ட் கலீல் அகமது. ஸோ இஷாந்த் சர்மா 16%, இவனையும் மஸ்ட் பிக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீம் வந்து போடலாம். இதில் பாருங்கள், கேப்டன் பர்சன்டேஜ் பாருங்கள். சஞ்சய் சாம்சன் 15%, ஜோஸ் பட்டர் 10%, ஜெய்ஸ்வால் 28%, வார்னர் 13%, மிச்சல் மார்ஷ் 15%. இப்போ கேப்டன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுடைய ட்ரீம் 11 யூசர் சஞ்சய் சாம்சன், ஜோஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், டேவிட் வார்னர் அண்ட் மிச்சல் மார்ஷ் அண்ட் அக்சர் பட்டேல். மிச்சல் மார்ஷ் இதில் 4-5 பிளேயர் தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் கூட 2.48% தான் கேப்டனாக எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம முக்கியமான விஷயம். இப்போ 1, 2 ஜெய்ஸ்வால், 3 வார்னர், 4 அண்ட் மிச்சல் மார்ஷ் 5. ஸோ இவங்க எல்லாமே வந்து 100% கிட்ட வந்துடுவாங்க. ஆல்மோஸ்ட் 16, 26, 26, ஒரு 26, 52, 54, 54, 64, 67, 77, 81% அந்த 5 பிளேயர் மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ட்ரீம் 11 யூசர்ஸ். இந்த 5 பிளேயருமே ஒரே டைமில் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்ம மற்ற பிளேயர் எடுத்திருந்தோம்னா டீம் எப்படி இருக்கும், ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு மெயின் கான்செப்ட். அதில் இந்த 5 பிளேயரில் ஒரு 3 பிளேயரை மட்டும் பிக் பண்ணிவிட்டு ஒரு 2 பிளேயர் மிஸ் பண்ணலாம். அப்படின்னா போன மேட்ச் சஞ்சய் சாம்சன் அடிச்சிட்டாரு, ஜோஸ் பட்லர் இன்கன்சிஸ்டன்ட், இந்த 2 பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும். ஸோ இது ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி இந்த மேட்ச் வார்னரை ட்ராப் பண்ணுறேன், வார்னர் பட்லரை ட்ராப் பண்ணுறேன், இது ஒரு சினாரியோ. இன்னொரு இதில் சஞ்சய் சாம்சன், ஜெய்ஸ்வால், மிச்சல் மார்ஷ், இந்த 2 பேரை ட்ராப் பண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டீமில் 4 காம்பினேஷன்ஸில் நம்ம போடலாம். மற்ற பிளேயர் எல்லாமே 0.68 அண்ட் ரியான் பராக் 1.76, அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் 1.25, சகால் 0.91, கலீல் அகமது 0.22. ஸோ கலீல் அகமதுலாம் ஒரு 4 to 5 கேட்ஸ் எடுத்து கேப்டனாக வந்தாருன்னா வேறு லெவலில் நம்மளுடைய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து டாப் மோஸ்ட்டில் போயிடும். இதே மாதிரி சாய் ஓப் அண்ட் ரிஷப் பண்ட், இந்த 2 பேரையுமே நம்ம கேப்டன் பிக்கில் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீம் வந்து ரிஷப் பண்ட் இல்லைனா ஷாய் ஓப். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கலீல் அகமது, அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இந்த 2 பேரையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். 3வதுல தான் இந்த சஞ்சய் சாம்சன், ஜெய்ஸ்வால், மார்ஷ், பட்லர் அண்ட் வார்னரை மிஸ் பண்ணுறான். அடுத்ததில் பட்லர், வார்னர், ஜெய்ஸ்வால், இந்த சஞ்சய் சாம்சன் அண்ட் மிச்சல் மார்ஷை நம்ம ட்ரா பண்ணலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 லாஸ்ட் பிளேயிங் மேட்ச் வச்சு இந்த போட்டிருப்போம். ஜெய்ஸ்வால், பட்லர், சஞ்சய் சாம்சன், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மயர், டேவிட் ஜூரல், ஆவேஷ் கான், ரவிச்சந்திரன் அஸ்வின், சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சகால். ஸோ இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட பாசிபிள் பிளேயிங் 11. சஞ்சய் சாம்சன் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு, ரியான் பராக் 1 or 2 overs போடுறாரு. இந்த 2 பேருக்கான டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜெய்ஸ்வால் அண்ட் பட்லர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஜெய்ஸ்வால் மஸ்ட் பிக் அண்ட் பட்லர் 50-50 ஆப்ஷன்ஸ். செகண்ட் பேட்டிங் அந்த ஹெட்மயர். இப்போ ரியான் பராக் வந்து டாப் ஆர்டரில் வரதுனால இவரையும் 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி சகால், போல்ட், சந்தீப் சர்மா, இந்த 3 பேர்லேருந்து 2 பிளேயர் கம்பல்சரி எடுக்கலாம். ஆவேஷ் கான், அஸ்வின்லேருந்து 2 பிளேயர் நம்ம எடுக்கலாம். ஜெய்ஸ்வாலுடைய ரீசன்ட் பாருங்க, 24 4, 68 runs, 60 runs, 0 runs, 21 run. போத் இன்னிங்ல ஒரு மஸ்டாக இருப்பார். இந்த வெனியூவில் 6 மேட்ச் 38 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, அதனால இவரை மஸ்ட் பிக் பண்ணலாம். 8 wicketல 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு.
ஜோஸ் பட்லர் அவருடைய ரீசெண்ட் 11 ரன்ஸ் 10 ரன்ஸ் 38 64 645 அவர் கன்சிஸ்டன்சியே இல்லை. ஒரு 6 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் தான் அடிச்சிருக்காரு போத் இன்னிங்ஸ். வெனியூவில் 40 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த ஆவரேஜ் படியும் நம்ம டீமை கொண்டு போகலாம். ஸோ 8 விக்கெட்லையும் 42 இதுலேயும் 42. ஸோ இந்த 2 பிளேயருமே மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. சஞ்சீவ் சாம்சன் அவருடைய ரீசெண்ட் லாஸ்ட் மேட்ச் 82 நாட் அவுட் 0 108 12 29 128. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இவர் சூஸ் பண்ணலாம். 21 மேட்சஸ் 559 ரன்ஸ் 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு வெனியூவில். அண்டு 8 விக்கெட்ல 26 தான் வச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பேர் சூப்பரான பிளேயராக இருக்காங்க. சிம்ரன் எட்மயர் வெனியூவில் 10 அண்ட் 8 விக்கெட்ல 40. ரீசெண்டாக 5 8 7 ரன்ஸ் 39 ரன்ஸ் 234. இவர் 50-50 ஆப்ஷன். பேட் ஃபர்ஸ்ட்னா இவர் செகண்ட்னா இவர் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட்னா இவர் எடுக்க வேணாம். டே ஜூரல் ரீசெண்டாக 20 57 நாட் அவுட் 13 நாட் அவுட் 77 11. இவர் நல்ல ஒரு பிளேயராக இருக்காரு. இவரையும் 50-50 ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்தலாம். இவருடைய ரீசெண்ட் ஆவரேஜ் வெனியோட ஆவரேஜ் 21 ரன்ஸ் 5 மேட்சஸ் 64 ரன். 8 விக்கெட்ல ஒரு மேட்ச் 8 ரன்ஸ் பெர் ஆவரேஜ். ரோமன் பவல் 2 runs 10 runs 30 runs 28 runs not out and 23 runs not out. Bat first 50-50. வெனியூவில் 0 8 விக்கெட்ல 13 ரன் ஆவரேஜ். அதுக்கப்புறம் ரியான் பராக். இந்த ரியான் பராக் 43 மேட்சஸ் 43 runs 32 runs 8 runs 12 runs 50 plus 2 wicket. GL only. வெனியூ 6 மேட்ச் 82 ரன் 13 ஆவரேஜ். வெனியூவில் ஆவரேஜ் புகராக இருக்குது. 8 விக்கெட் 7 மேட்சஸ் 75 runs and 12 ஆவரேஜ். ஸோ வெனியூ அண்ட் 8 விக்கெட்டில் புவராக இருக்குது. ரவிச்சந்திரன் அஸ்வினி எல்லா மேட்சஸுமே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு ஒரே ஒரு மேட்சை தவிர. ஒரு போத் இன்னிங்ஸ் மஸ்ட் 11 மேட்ச் 10 விக்கெட்ஸ் வெனியூவில் அண்ட் 8 விக்கெட்டில் 24 விக்கெட்ஸ் 21 மேட்சஸ் அண்ட் 102 ரன் அண்ட் 20 ஆவரேஜ். சந்தீப் சர்மா இவர் ஒரு டெத் பவுலர். 1 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 50-50 ஆப்ஷன். 7 மேட்ச்சில் 4 விக்கெட் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். 8 விக்கெட்டில் 16 மேட்ச் 19 விக்கெட்ஸ். அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் ட்ரெண்ட் போல்ட். ஒரு ரீசெண்ட் 2 விக்கெட்ஸ் 0 விக்கெட் 0 விக்கெட் 2 விக்கெட் 0 விக்கெட். பவர் பிளே அண்ட் டெத் பவுலர். போத் இன்னிங்ஸ் மஸ்ட் 4 மேட்ச் 4 விக்கெட் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். 8 விக்கெட்டில் 9 மேட்ச் 14 விக்கெட். ஸோ 8 விக்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே யுஸ்வேந்திர சகால் 8 மேட்ச் 8 விக்கெட் அண்ட் வெனியூவில் 8 மேட்ச் 8 விக்கெட். 8 விக்கெட்டில் 18 மேட்ச் 20 விக்கெட்ஸ். ஆவேஷ் கான் ரீசெண்டாக 0 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட். இவர் இம்பாக்ட் பிளேயர். 0 விக்கெட் அண்ட் 4 விக்கெட்ஸ். வெனியூவில் 2 மேட்ச் 3 விக்கெட். 8 விக்கெட்டில் 3 மேட்ச் 3 விக்கெட். இவரையும் மஸ்ட் பிக்கப் பண்ணலாம். ட்ரம்ப் கார்ட் பிளேயராக இவர் இருப்பார். இனிஷியல் பவர் பிளே ஓவர்ஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் என்பர்கர் போடுவாங்க. டெத் ஓவரில் ஆவேஷ் கான் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் சந்தீப் சர்மா போடுவாங்க. ஏன்னா இனிஷியலாகவே ட்ரெண்ட் போல்ட் ஒரு 3 ஓவர் போட்டுருவார். ஸோ டெத் ஓவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். டெல்லி கேபிட்டலுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். டேவிட் வார்னர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. மிச்சல் மார்ஷ் டபுள் ஆப்ஷன். சாய் ஹோப் அண்ட் ரிஷப் பண்ட் கீப்பிங் பண்ணுறாரு டபுள் ஆப்ஷன்ஸ். அண்ட் ரிக்கி பாய் அண்ட் ஸ்டீவ் ஸ்டப் அப்பப்போ ஓவர் போடுவார். பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அக்ஷர் பட்டேல் சுமித் குமார் அண்ட் குல்தீப் யாதவ் அண்ட் இஷாந்த் சர்மா அண்ட் கலீல் அகமது லிஸ்ட் பிக்கு. இவரையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேவிட் வார்னரோட வெனியூ பாருங்கள். 3 மேட்ச் 104 ரன் அண்ட் 34 ரன் ஆவரேஜ். 8 விக்கெட்டில் 41 ஆவரேஜ். ஸோ டேவிட் வார்னர் மஸ்ட் பிக். அண்ட் மிச்சல் மார்ஷ் ஒரே மேட்ச் ஆடி இருக்காரு. 35 ரன் ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்டில் 124 ஆவரேஜ் எடுத்திருக்காரு. 2 விக்கெட்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வெனியூவில் விளையாடல. ரிக்கி பாய் விளையாடல. கிறிஸ்டன் ஸ்டப் விளையாடல. ரிஷப் பண்ட் 2 மேட்சஸ் 98 ரன்ஸ் 98 ஆவரேஜ். இவரும் நல்லா மஸ்ட் பிக். ரிஷப் பண்ட் இந்த மேட்ச் கேப்டனாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இஷாந்த் சர்மா 3 மேட்ச் 2 விக்கெட் இந்த வெனியூவில். அண்ட் கலீல் அகமது 1 மேட்ச் 1 விக்கெட். அண்ட் குல்தீப் யாதவ் 2 மேட்ச் அண்ட் 1 விக்கெட். சுமித் குமார் விளையாடல. அண்ட் அக்ஷர் பட்டேல் 2 மேட்ச் 9 ரன்ஸ் அண்ட் 1 விக்கெட். 8 விக்கெட்டில் 12 விக்கெட் அண்ட் 8 விக்கெட்ஸ் 4 விக்கெட் அண்ட் 13 விக்கெட். இஷாந்த் சர்மா 12 மேட்சஸ் 13 விக்கெட்ஸ். ஸோ எல்லாருமே ஆவரேஜாக ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ரேண்டமாக கலீல் அகமது அவர் இஷாந்த் சர்மா அந்த காம்பினேஷனில் நம்ம கொண்டு போகலாம். டெல்லி கேபிட்டலோட இனிஷியல் போலிங் பார்ப்போம். கலீல் அகமது இஷாந்த் சர்மா. டெத் ஓவரில் கலீல் அகமது அண்ட் மிச்சல் மார்ஷ் இந்த 2 பேருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டீம் நல்லா மேக் பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க, ஜிஎல் வின் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே.